தாவேக அரசோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி எண்ணற்ற அறிவிப்புகள் வந்துட்டு இருந்தது. அதே போல வேளாண் பட்ஜெட்டை இன்றைய தினம் அந்த துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் அறிவிப்பு கொடுத்தாரு. இதை சொல்லும்போது பல விஷயங்கள் அவர் டிஸ்கஸ் பண்றாரு. முதலமைச்சர் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட்டு இருக்காரு, எப்படி ஒரு நேர்மையான ஆட்சி நடக்குது, இங்க ஊரெங்கும் ஊழல் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் ஒழித்து இன்னைக்கு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அவர் பேசினாரு. இது அவர் பேசிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே தெரியும் இன்னைக்கு ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எந்த அலுவலகம் போனாலும் சரி முதல்ல காசு கேட்பாங்க. இப்ப எந்த அலுவலகம் போனாலும் சரி யாரும் காசு கேட்கறது இல்லை. முதல்ல எந்த அலுவலகம் போனாலும் மரியாதை இருக்காது, இப்ப மரியாதை கிடைக்குது. இப்படி எண்ணற்ற மாற்றங்கள், தலைகீழ் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நேர்மையான தலைவன், மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன், மக்களை தன்னில் ஒருவனாக நினைக்கக்கூடிய ஒருவன் தான் இன்னைக்கு அங்க முதலமைச்சரை உட்கார்ந்துருக்காரு. இருக்கக்கூடிய யாருமே நான் அமைச்சர், நான் சட்டமன்ற உறுப்பினர், நான் மாவட்ட செயலாளர் அப்படின்ற பதவி வெறியில இல்லை. எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யணும், தளபதி என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி தலைவருக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்தில் இந்த வினோத் அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. ஊரெங்கும் ஊழல் பெருகி கிடக்கு, அந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய நபர் தான் எங்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. ஊரெங்கும் ஊழல்ன்றதை யாராவது இல்லைன்னு மறுக்க முடியுமா? உடனடியாக எதிர் திசையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரும் சரி, அவரை சார்ந்த நபர்களும் உடனே அந்த வார்த்தையை நீக்கணும். எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஊழல்ன்ற வார்த்தை கேட்டது எங்களுக்கு கோபம் வருது, யாருங்க ஊழல் பண்ணா அப்படின்னு யாரு டயலாக் பேசணுமோ அவங்களை எதிர்த்து திமுக டயலாக் பேசுது. இதை சொல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்குன்னா, அந்த சட்டமன்றத்திலே தாவேகன்ற கட்சிக்கு மட்டும்தான் ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத நேர்மையான ஆட்சின்னு சொல்றதற்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்கு, தெம்பு இருக்கு, திராணி இருக்கு. ஆனா திமுகவோ அதிமுகவோ இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. தொடர்ந்து நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, மக்களுக்கு ஒரு திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அந்த திட்டங்கள் மக்களுக்கு போகுதா போகலையா, அந்த திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டம், நல்ல திட்டமா, இதனால மக்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும், அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை டார்கெட் பண்ணணும். ஏன் முதலமைச்சரை பாராட்டினா உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது? இதுக்கு முன்னாடி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதோ, இல்ல சட்டமன்றம் கூடும் போதோ, இல்ல பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதோ 1 மணி நேரம் பேசுவாங்க முதலமைச்சரை பத்தி. இந்த முதலமைச்சர் இல்லை அப்படின்னா சூரியன் காலையில வராது, இந்த முதலமைச்சர் இல்லை அப்படின்னா நாட்டில் மழை பெய்யாது, இந்த முதலமைச்சர் இல்லைன்னா உலகமே இயங்காது அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி இவங்க எல்லாரும் ஒரு போலியான முகத்திரைய நேர்மையான முகம் போல கொண்டு வந்து காமிக்கும் போது, உண்மையிலேயே மக்களுக்காக உழைக்க வந்த, மக்களுக்காக நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை புகழ்வதில் என்ன தவறு? இவங்க புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. 3 மணி நேரம் புகழ்ந்தாங்க, 4 மணி நேரம் புகழ்ந்தாங்க. பட்ஜெட் பத்தி எதுவுமே பேசல, திட்டங்கள் பத்தி எதுவுமே அறிவிக்கல, வாக்குறுதிகள் பத்தி எதுவுமே பேசல அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கலாம். ஆனா முதலமைச்சர் குறித்து ஒரு வார்த்தை பாசிட்டிவா பேசிட்டா எதிர்கட்சி தலைவரால ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அதனாலதான் சட்டமன்றத்துக்குள்ள காழ்ப்புணர்ச்சி வன்மத்தை காட்டுறதோட நிறுத்தாம வெளியிலையும் போய் மைக்கு கிடைச்சிருச்சுன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அப்படிதான் சமீபத்தில் பேசிட்டு முதலமைச்சர் மேல வன்மத்தை காமிச்சிட்டு தஞ்சாவூர் வரைக்கும் ட்ரிப்பு போயிட்டு வந்தாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, சட்டமன்றத்தில் நான் நாளைக்கு கேட்க போற கேள்விக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம், அமைதியாவே உட்காந்துருக்காரு, வாயத்தவங்க சிஎம்னு திமுக சொல்லுச்சு. ஆனா போன முறை என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ரீவன் பண்ணி பார்த்தோம்னா, வாயை திறக்க ஆரம்பிச்சாரு, திமுக எடுத்தாங்க பாரு ஓட்டம் அப்படின்ற கணக்கா ஓடுன்னு ஓடுனாங்க. அப்படிதான் இன்னைக்கு நாளைக்கும் நடக்க போகுதோ அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள், வாக்குறுதிகள் இது பத்தி பேசுறதை விட இதுக்கு முன்னாடி ஆட்சியில எப்படிப்பட்ட ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க, எவ்வளவு டிரான்ஸ்பரன்சி இருக்கு அப்படின்றத உறுதியா பேசுவாரு. அதை பேசிடக்கூடாது, அதை பேச விடக்கூடாதுன்னு சொல்லிதான் திமுக இந்த அளவுக்கு கொதிக்குது, அதிமுகவும் கொதிக்குது. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா 2021 26 வரைக்கும் நடந்த ஊழலை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. நம்ம தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதிமுகவும் தப்ப முடியாது, திமுகவும் தப்ப முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி 15 ஆண்டு காலம் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, என்னென்ன தவறுகள் நடந்திருக்கோ ஒட்டுமொத்த ரெக்கார்டையுமே எடுக்கணும், யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சொல்றாங்க, மக்கள் காசை தொட்டா விடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம்னு சொல்றாங்க. இதுதானே உண்மை. நீங்க மக்கள் காசை தொட்டா விடமாட்டோம்னு சொன்னா ஏங்க உங்களுக்கு கோபம் வருது? நீங்க தான் தொடலையே, நீங்க தான் நேர்மையான ஆட்களாச்சே, அப்புறம் ஏன் உங்களுக்கு கோபம் வருதுன்னா, 950 கோடி ஒதுக்கீடு. யாருக்கு ஒதுக்கீடு? அமைச்சருக்கு ஒதுக்கீடு, எம்எல்ஏக்கு ஒதுக்கீடு, மாவட்ட செயலாளருக்கு ஒதுக்கீடு, கவுன்சிலருக்கு ஒதுக்கீடு, கட்சிக்கு ஒதுக்கீடு. இவ்வளவுதான் இவங்களோட ஒதுக்கீடு. மக்களுக்கு ஒரு துளி திட்டம் போய் சேரல. நம்ம தோராயமா ஒரு கணக்கு போட்டு பார்த்தா
கடன் வாங்கியிருக்காங்க, பல நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கன்னா மக்கள் மேலே கிடையாது. ஒவ்வொருத்தருமே வெளிநாடுகளில் தங்களுடைய தொழில் நிறுவனங்களில் மக்கள் காசை கோடி கோடியாக கொள்ளையடிச்சு தான் அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. சிம்பிளான எக்ஸாம்பிள், ஒரு ரோடு போடுறதுக்கு 3 லட்ச ரூபா அப்படின்னா இவங்க 30 லட்ச ரூபான்னு கணக்கு கட்டுறது. எந்த சாலையாவது தரமான சாலை போடப்பட்டிருக்கா? எல்லாத்துலையும் ஊழல், எல்லாத்துலையும் ஊழல். ரேஷன் கடையில் தொடங்கி மக்களுக்கு அன்றாடம் காட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை சாப்பாட்டு பொருட்களில் கூட எல்லாத்துலையும் ஊழல். முறைகேடை தாண்டி இந்த ஆட்சிகள் எதுவுமே பண்ணலை. திமுக அதிமுகவுக்கு ஊழல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? நாங்கள் தவறு பண்ணலன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் தவறு மேலே தவறு பண்ணுறீங்களே. பொதுமக்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தை லைவா பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி சட்டமன்றம்னா என்னன்னு தெரியாது, பட்ஜெட் கூட்டத்தொடர்னா என்னன்னு தெரியாது, திட்டங்கள்னா என்னன்னு தெரியாது, அறிவிப்புகள்னா என்னன்னு தெரியாது, வாக்குறுதிகள் எதுவுமே தெரியாது. ஓட்டு போட்டு வருவாங்க. ஆனால் என்னைக்கு விஜய் சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சராக போனாரோ அன்னையிலிருந்து பொதுமக்கள் எல்லாருமே அதிகப்படியான கவனம் செலுத்தி நாட்டில் என்னென்ன நடக்குது, எப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்மளை ஏமாத்திருக்காங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் மூலமா இதுக்கு முன்னாடி நடந்த முறைகேடுகளை மக்கள் தெரிஞ்சுப்பதற்கு முயற்சி பண்றாங்க. அதனாலதான் திமுகவும் அதிமுகவும் இப்படி டான்ஸ் ஆடுறாங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா போச்சு திமுக கதை. எழுதி வச்சுக்கலாம். நீங்க எவ்வளவு தவறுகள் பண்ணியிருந்தாலும் சரி, விஜய் அப்படின்ற ஒரு நபரிடம் இருந்தும் தாவேக்கான்ற ஆட்சி கிட்ட இருந்தும் நீங்கள் ஒரு துளி தப்ப முடியாது. தவறு செய்தவன் தண்ணி குடித்தே தீர்வான். அப்படிதான், வேற வழியே கிடையாது. நீங்க மக்கள் காசை கொள்ளையடிச்சுட்டு ஜாலியா ஹாயா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை எப்படி விட முடியும்? இதுக்கு முன்னாடி நல்ல தலைவர்கள் இல்லை, இப்ப நல்ல தலைவன் வந்துட்டான், மக்களுமே விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அதனாலதான் ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு பஜக் பஜக்னு விசில்ல குத்துனாங்க. எதுக்கு குத்துனாங்க விசில்ல? இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சியை பார்க்கணும், பலாண்டு காலம் நான் கனவு கண்ட ஆட்சி இது, இப்படி ஒரு ஆட்சி இருக்கணும், ஒரு அரச அலுவலகத்துக்கு போனோம் அப்படின்னா மரியாதை இருக்கணும், அரசு அலுவலகத்தில் போனால் லஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த பொதுமக்களுமே ஏங்கினாங்க. ஆனா ஏக்கத்தை தீர்ப்பதற்கான ஒரு தலைவன் வரல. இப்பதான் இந்த காலம் உருவாக்கி ஒரு தலைவனை உட்கார வச்சிருக்கு. நாளைக்கு ஒரு வேளை தாவேக்கா தவறு செய்தாலும், தாவேக்கா தலைவர் தவறு செய்தாலும் மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அரசியல் விழிப்புணர்வை உருவாக்குனதே இந்த தாவேக்கா தான். எனவே இந்த திமுக அதிமுக சட்டமன்றத்தில் உட்காந்து ஒரு டிராமாவை போட்டுட்டு எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம், விவசாயிகள் நலன் தான் முக்கியம்னு இந்த டிராமா போடுறதெல்லாம் நிறுத்திட்டு மக்கள் கிட்ட போய் நேரடியாக நாங்கள் தெரியாமல் நிறைய தவறுகள் பண்ணிட்டோம், இனி வரக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி தவறுகள் பண்ண மாட்டோம்னு மன்னிப்பு கேட்பதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இல்லைங்க நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எதிலும் அரசியல், எப்பொழுதும் அரசியல், எதற்கும் அரசியல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்ந்து அரசியல் பண்ணுங்க. ஆனா மக்கள் இதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பதிலடியை எப்போ கொடுப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். கனவுல கூட நினைச்சிருப்பீங்களா திமுக தோல்வியடையும் அதிமுக தோல்வியடையும், 2 கட்சி இல்லாம புதுசா ஒரு கட்சி வரும்னு? எவ்வளவு பெரிய மக்கள் கோபத்தில் இருப்பாங்கன்றதுக்கு இதுவே எக்ஸாம்பிள். 2 வருஷம், எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 3 பாட்டு போட்டாரு, ஒரு மாநாடு போட்டாரு, ஒரு 10 மீட்டிங் போட்டாரு. அதுக்கே திமுக டப்பா டான்ஸ் ஆடி வீட்டில் போய் குப்புறப்படுத்திருச்சு. இன்னைக்கு முதலமைச்சராக ஏறி உட்காந்துருக்காரு. ஒருவேளை 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணி ஒரு 5 மாநாடு போட்டு பல இடங்கள்ல மீட்டிங் போட்டிருந்தாருன்னா, இன்னமும் மக்கள் அதிகமாக சந்திச்சிருந்தாருன்னா திமுகவோட நிலைமை எப்படி மோசமா இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கும்போதே நமக்கு பரிதாபமா இருக்கு. தொடர்ந்து மக்களை வச்சு அரசியல் பண்ணி ஏமாத்திக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு விவசாயிகளுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், இதே விவசாயிகள் திமுக அதிமுக ஆட்சி காலத்துல போராடுறதுக்கு கூட அனுமதி கொடுக்கல. அவ்வளவு கேவலமா பண்ணி வச்சுட்டு போயிட்டு 3 மாசம் தான் ஆகுது ஆட்சி அமைச்சு. அந்த கட்சி நீங்க குறை சொல்றீங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி எந்த கட்சி ஆட்சியில் இருந்தது? அதுக்கு கேட்டா வாயில பிளாஸ்டர் போட்டுக்கிறது. இவங்க எல்லாரும் பண்ணி வச்ச நீச்சி தான் இன்னைக்கு விவசாயிகள்ல இருந்து ஒட்டுமொத்த எல்லா தமிழ்நாடு மக்களுமே கஷ்டப்படுறாங்க, அல்லோல் படுறாங்க. விவசாயிகள் நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வேளாண் துறைக்கு இதுக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ல 1 ரூபா காசு முறைகேடு நடக்கல. எல்லா காசையும் நாங்க விவசாயத்துக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு மனசுல கை வச்சு உண்மையா நேர்மையா தில்லா தெம்போட திராணியோட திமுகவோ அதிமுகவோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க முழுக்க மக்கள் மேல, விவசாயிகள் மேல, ஆசிரியர்கள் மேல, மருத்துவர்கள் மேல, செவிலியர்கள் மேல திட்டத்தை போட்டு அந்த திட்டத்துல பணத்தை ஆட்டைய போட்டு இதே மக்களை ஓட்டுக்கு காசு கொடுத்து கையேந்த வச்சு அவங்கள நடுத்தரில் நிறுத்தினது தான் இந்த திமுக அதிமுக சாதனை. அதற்கு மிகப்பெரிய வேட்டு வைக்க வந்த கட்சி தான் இந்த தாவேகா. நீங்க எவ்வளவு நாளுக்கு மக்களுக்கு பொறுமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் இவங்க சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் காதுல பூ வச்சுட்டு, ஐயோ பாவமே திமுக மக்களுக்காக போராடுது, ஐயோ பாவமே அதிமுக மக்களுக்காக போராடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் ஒரு காலம். ஆனா இப்ப அப்படி இல்லை. இன்னும் பல மனநலம் பாதிச்ச நபர்கள் என்கிட்ட பேசுறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, உதயநிதியை கைது பண்ணிட்டார்ல, இனி தாவேக்கு ஆட்சிக்கே வர முடியாது, திமுக ஆட்சிக்கு வந்துடும், நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு பல அதிபுத்திசாலிகள். எப்படிப்பட்ட புத்திசாலிகள் பாருங்க. இப்படி புத்திசாலித்தனமா நினைச்சுதான் 5000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, 3000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, மக்கள் எங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தாங்க.
மக்கள் அதுக்கு மிகப்பெரிய வேட்டு வச்சாங்க. எப்படின்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு. எனவே தயவு செய்து மக்கள் இன்னமும் முட்டாளா இருப்பாங்க, நம்ம மக்களை ஏமாத்திரான் திமுக அதிமுக நினைக்கிறத விட்டுட்டு மீண்டும் ஒரு முறை தெளிவாக நிதானமாக பதிவு செய்கிறேன். பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த 2 கட்சியும் அரசியலிருந்து ஒதுங்குறோம் அப்படின்னு மிகப்பெரிய பேரறிவிப்பை விட்டுட்டீங்கன்னா, மரியாதையோட அரசியலிருந்து ஒதுங்குனீங்க அப்படின்ற வரலாறு எழுதப்படும். இல்ல அப்படின்னா ஊழல் வழக்குகள் இந்த அமைச்சர் கைதானாரு, அந்த அமைச்சர் கைதானாரு, இந்த சட்டமன்ற உறுப்பினர் கைதானாரு அப்படின்னு வரலாறு எழுதப்பட்டு சிறைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை கழியும் என்பது எனது ஆணித்தரமான நம்பிக்கை.